பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. விஷ் யூ ஹாப்பி பிளஸட் மண்டே தேவ பிள்ளைகளே. இன்றைய தேவ வாக்கு அருமையான வாக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 56:3 நம்ம வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அவரே நமக்கு நம்பிக்கை. நான் பயப்படுகிற நாளிலே உண்மையே நம்புவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மை தைரியப்படுத்துகிறார் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நம்முடைய பலவீனமும் கீதமும் நம்பிக்கையுமா இருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. தாவீது ராஜா ஒரு யுத்த வீரன். சிறு வயதிலே கோலியாத்தை முறியடித்தவர், சாகடித்தவர். அவருக்கே சில நேரங்களில் சங்கீதங்களில் அநேக விதமான உபத்திரவங்கள் வந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகளை சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு நீ கர்த்தரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. ஆம் தேவஜனமே, பயப்படாதபடி. ஹல்லேலூயா. நம் தேவனை பயப்படாமல் நம்பிக்கையாக இருக்கணும். அவரே நமக்கு பலனாக இருக்கிறார். நீதிமொழிகளை உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருன்னு என்று சொல்கிறார். யோபில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆம் தேவனே, நமக்கு அந்த நம்பிக்கை வேணும் வாலிப பிள்ளைகளே. என்னை கொன்று போட்டாலும் என் கர்த்தர் தான் எனக்கு அந்த நம்பிக்கை வேணும். நம்மளுடைய சுய புத்தியிலே வேண்டாம். அவருடைய வழியில் நம்ம நடப்போம். அவர் பாதையை நமக்கு செம்மைப்படுத்தி தருவார். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்குது? நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் நம்ம இருக்கிறோமா? இல்லை. கர்த்தர்கிட்ட கேட்போம். எனக்கு விரோதமாய் ஒரு பாலம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் மேலே நம்பிக்கை. ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரோடு கூட இருந்து அவரே நமக்கு நம்பிக்கையும் ஜீவனும் பலனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, அவரே ரட்சிப்பானவர், அவரே பலனானவர், அவரே கீதமானவர். நம்மளுடைய நம்பிக்கை ஏசையால் சொன்னது போல, என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் இருக்கிறேன் என்று சொன்னது போல நம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிப்போம். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, எங்கள் நம்பிக்கையின் நாயகன் நீங்கள் தான் ஏசப்பா. எங்கள் நம்பிக்கையின் தெய்வம் நீங்கள் தான் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, யெகோவாவே எங்கள் பலனாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சுய புத்தியில் சாராதபடி எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. எங்களுக்கு பலனும் கோட்டையும் நீங்கள் தான் ஏசப்பா. நாங்கள் நம்பி இருக்கிற துருகமும் நீங்கள் தான். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே. Amen, amen. Thanks for watching. May God bless you. Jesus is coming soon. Hallelujah.